கா கா டாக்டர் இருக்காங்களா? என்ன வேணும்? வண்டியிலேருந்து வந்து தலையில் அடிபட்டுச்சு. ஓப்பன் ஆகிருக்குப்பா. தெரு முக்கூட்டில் டாக்டர் இருப்பார், தையெல்லாம் போடுவார், அங்கே போய் பார். சரிக்கா. டாக்டரு சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். ஏழாம் நம்பரில் இருக்கிற பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு மேடம். எதனா இன்ஃபெக்ஷன் ஆகி தொலைச்சிருக்க போகுது. எதனா ஒன்றாச்சுன்னா போலீஸ்க்கு வேற தண்டாடணும். நான் வேணா வலி ஊசி போட்டு விடுவா மேடம்? ஏன் போன வாரம் யூட்ரஸ் கிழிச்சு ஒருத்தர் சாகடிச்சது பத்தாதா? கொஞ்சம் அடங்கிரு. யாருக்கு அபார்ஷன்? உன் வயசு என்னம்மா? பதினேழு முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. பொண்ணோட பேர் சொல்லுங்க. இங்க ரெக்கார்ட்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வேணும்ல. இந்திரா. ஜோதி, ஜோதி, ஜோதி. பாப்பா ஜோதிஷ்னா, அம்மா கூப்பிட்ற, என்னன்னு கேளு. ஜோதிஷ்னான்னு ஒரு அழகான பேர் வச்சிருக்கீங்க. ஜோன்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஜோதிஷ்னான்னு கூட கூப்பிடலாம். அது என்ன எப்ப பாரு ஜோதி ஜோதின்னு? அவங்க அம்மாவே இல்ல, மாமியார். நீயே ஒரு நாள் அம்மான்னு வந்து நிப்ப. அட்மிஷன் போட்டுட்டு பணத்தை கட்டிடுங்க. டாக்டர், பிரச்சனை எதுவும் வராதுல்ல? பிரச்சனை இருக்க போய் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எழுதியிருக்கிறத வாங்கி கொடுங்க, பிரச்சனையை சரி பண்ணிடலாம். மா, நீ மெடிக்கல் ஷாப் போயிட்டு வா, நான் மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன்.
டாக்டரு இன்றைக்கும் விடாது போல். நைட்டு வர லேட் ஆகும். சமைச்சு வைக்க சொல்லு. சும்மா உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. பாப்பா போட்டுக்க, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இதை போட்டுக்க. அம்மானா பொண்ணுக்கு உதவியாக இருக்கணும். இது உபத்திரமெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. பாப்பா, ஜோதிஷ்ணா, ஜோதிஷ்ணா, எதுக்கு? சொன்னேங்கல, என்னாச்சு உனக்கு? எதுக்காக பேய் பிடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்க? எதுவும் பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான். சொன்ன கேளு. சொல்றது கொஞ்சம் கேளு. என்னக்கா நடக்குது? அது ஒண்ணும் இல்ல பாலா, வாய்க்கு வாய் பேசிட்டு இருந்தா. நீ முதல்ல அவளை வெளியே கூட்டிட்டு போ. நீ அழாதடா. நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய போறதில்ல. அறிவில்லாத ஜென்மம். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு எத்தனை உதவ சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஆண்டி, ஆண்டி, ப்ராமிஸாக ஜோ சொல்லி வரல, நானாக தான் ஃபாலோ பண்ணி வந்தேன். எதுக்குடா இங்க வந்த? ஒரே ஒரு தடவை ஜோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் ஆண்டி. நான் தப்பான பையன் இல்லை, அதெல்லாம் தெரியாமல். எதுவும் பேசாத. உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஒன்றும் ரேப் பண்ணல ஆண்டி. வெயிட், டுகெதர் ஏதோ. ஏய், அவ ஒன்றும் மேஜர் இல்லை. அவ விருப்பத்தோடு நடந்திருந்தாலும் நீ களி தான் திங்கணும். ஆண்டி, நான் பண்ணது தப்புன்னு எல்லாரும் முடியும் ஒத்துக்கிறேன். அவளுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீ ஆம்பளை 4 பேருக்கு தம்பட்டு அடிக்காம இப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடு. அதையும் தாண்டி யாருக்காவது சொன்ன உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். இந்திரா, அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏற்கனவே 2 மாதம் தாண்டி போயிடுச்சு. நீ வேற ரிஸ்க் எடுக்காம நல்ல ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டரை போய் பாரு. டாக்டர் கிட்ட போனா அவன் பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. உருவம் இல்லாத, உறவில்லாத ஒரு கருவை அழிக்கிறதுக்காக வாழ வேண்டிய உயிரை பலி கொடுத்துடாத. நான் யாரையும் கொல்லணும்னு இந்த ஹாஸ்பிட்டல் நடத்தலை. பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை டாக்டர், இதெல்லாம் தாங்குற சக்தி என் பொண்ணுக்கு இல்லை. அதனால தான் கேட்குறேன். அப்போ வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சட்டப்படி இதை பண்ண வேண்டியதானே? கொடுங்க. மேடம், இதில் ஒரு மெடிசன் இல்லை, நீங்கள் போங்க, நான் கொடுத்து அனுப்புகிறேன். $1250 கொடுங்க மேடம். சார் சொல்லுங்கள் மேடம். கேஷாக கொடுத்தா ஓகேவா? ஓகே மேடம்.
அபூர்வத்தை காப்பாத்துறேன். உன்னை காப்பாத்தாம விட்டுருவணும் பயமா இருக்கு. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அம்மாக்கு வேற வழி தெரியலடா. ஜோதி, என்னை விட்டுட்டு போயிடாத. ஒரு மணி நேரம் தான் சரியா? உன் பொண்ணு உன் கூட தான் இருப்பா. வா வெளில. இது பாச போராட்டமா, இதில் ஆசை நீரோட்டமா, தாய்மை என்பது வரமில்லை, பெண் வாழ்வது சாபமில்லை. இந்திரா, எங்கடி இருக்க? ஏன்டி என்னை இம்சை பண்ற? ஜோ எங்க? நான் தெரியாம திட்டேன். எங்க இருக்கேன்னு சொல்லு, உன் காலில் வந்து விடுறேன். மா, எங்கம்மா இருக்க? மா, மாமா. சார் சார் என்னை விட்டுருங்க சார். எனக்கு ஒன்றும் யோ, தெரியாது சார். மேல போய் 2 ஃப்ளோரையும் செக் பண்ணு. சரிங்க. யாராவது அங்க பேஷண்ட்ஸ் இருந்தா எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தியா? சார் எனக்கு ஏமா ஃபோன் கொடுங்க. சார் சார் டாக்டருக்கு தான் சார் ஏமா எல்லாம் ஜிப்ல ஏறு. தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் சார் எவனா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேச சொல்லு. வேலை பார்த்தேன் சார். நடத்துறது இல்லீகல் பிசினஸ், இதுல சிபாரிசு வேற. நீங்க இருக்கிறது வேற ஹாஸ்பிட்டல். ஒரு இல்லீகல் ஹாஸ்பிட்டலில் ரெய்ட் நடந்துச்சு. அந்த போலி டாக்டர் நர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து உங்கள் பொண்ணை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அவளுக்கு ஒன்றும் இல்லை, அபார்ட் பண்ணியாச்சு. ஷீ சேஃப் நவ். வெறும் மயக்கத்தில் இருக்கா, அவ்வளோதான். சரியா? அபார்ஷன் இந்த உலகத்தில் அறவே கூடாது. வயிற்றில் வளர சேயை காப்பாற்றணுமா தாயை காப்பாற்றணுமான ஒரு நிலைமை வந்தா கருவை உயிராக மாற்றி இந்த உலகத்துக்கு கொண்டு வர தாயை காப்பாற்றணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு தாயோட அனுமதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு கரு உயிர் பெறக்கூடாது. அப்படி பிறந்தா அந்த உயிருக்கு அது நல்லதில்லை.
மா ஆ வீட்டுக்கு போனோடனே அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமாம்மா? எல்லா அம்மா பொண்ணுக்கும் நடுவில் ஒரு ரகசியம் இருக்கும். அதே மாதிரி இதுவும் இருந்துட்டு போகட்டும். இப்போ கூட உன் பொண்ணு தூங்கியிருக்க மாட்டா, யாருக்காவது மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பா. கண்காணித்து நம்ம பசங்களை வளர்த்துற முடியாது. அவள் வாழ்கிறதுக்கு நம்ம வழி மட்டும்தான் வகுத்து கொடுக்கணும். அவள் எப்படி வாழணுங்கிறத அவள் முடிவு பண்ணிப்பா. உங்கள் ஒய்ஃப் கிட்ட மட்டும் உண்மை தெரியும்னு சொல்லிடுங்க. உண்மையை மறைச்சதாகவே இருக்கட்டும். இப்படி ஒரு நாள் இல்லைன்னு நினச்சிக்கிறேன். என் பொண்ணு இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை மேடம். இன்னைக்கு என் பொண்ணு மறுபிறவி எடுத்திருக்கா. அதுவே போதும். இதை தாண்டி